சிஎஃப் ஸ்ரீலங்காவின் தலைமன்னாருக்கும் நெடுந்தீவுக்கும் இடைப்பட்ட கடற்பரப்பில் நேற்று அதிகாலை அத்துமீறிய 12 இந்திய மீனவர்கள் ஒரு படகுடன் கைது செய்யப்பட்டனர். குறித்த இந்திய மீனவர்கள் மன்னார் நீதவான் நீதிமன்றத்தில் நேற்று ஆஜர்படுத்தப்பட்ட போது எதிர்வரும் 5ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டனர். இதனிடையே இந்திய மீனவர்களை விடுதலை செய்யுமாறு கோரி ராமேஸ்வரம் மீனவர்கள் பணி பகிஷ்கரிப்பில் இன்று ஈடுபட்டனர். நேற்றைய தினம் மீன்பிடி அனுமதி சீட்டு பெற்று படகுகள் ஒரு 300-400 படகுகள் கடலுக்கு போனாங்க. கடலுக்கு போனதில் இலங்கை கடற்படை ஒரு படகையும் 12 மீனவர்களையும் சிறைப்பிடிச்சிருக்கிறாங்க. இந்த நிகழ்வு தொடர் நிகழ்வாக இருக்குது. இதுக்கு காரணம் முழுக்க காரணம்னா மத்திய அரசு தான். இது வரைக்கும் 200 ஓட்டுக்கு மேலே பிடிச்சிருக்காங்க. இப்போ அதுக்கு தொடர்ந்து இன்னும் பிடிக்க ஆரம்பிக்கிறாங்க. நாங்கள் இந்த ஊரில் வாழ்கிறதா இல்லை இந்த ஊரை விட்டு போயிடுறதான்னு தெரியல. மத்திய அரசாங்கம் ஒன்று எங்கள் படகை ஓட்டுறதுக்கு வழி பண்ணணும், இல்லைன்னா படகு பூரா எடுத்துக்கிட்டு மாற்று தொழில் ஏதாச்சும் ஏற்பாடு பண்ணி கொடுக்கணும். மத்திய மாநில அரசு உடனே துரித நடவடிக்கை எடுத்து இந்த சிறையில் இருக்கிற மீனவர்களையும் படகை மீட்டு கொடுக்கணும். இந்த நீண்டகால பிரச்சனைக்கு ஒரு நிரந்தர தீர்வு காணுங்கிறது எங்களுடைய கோரிக்கையா இருக்கு. இதேவழி தமிழக மீனவர்களை எல்லை தாண்டாமல் பார்த்துக் கொள்வது அந்த நாட்டு தலைவர்களின் பொறுப்பு என வடமாகாண கடற்றொழிலாளர் இணையம் சுட்டிக்காட்டியது. நாங்கள் இந்தியாவை ஆதரிக்கின்றோம், இந்தியாவின் செயற்பாட்டை நாங்கள் கௌரவத்தோடு மதிக்கின்றோம். அவர்களின் நிவாரண உதவியாக இருக்கட்டும், அவர்களின் உட்காட்டுமான தேவையின் பொருட்டு அவர்கள் மேற்கொண்ட நடவடிக்கை இருக்கட்டும், அல்லது அவர் மனிதாயமான அந்த பணிக்குழுவை அமர்த்தி அந்த செயற்பாடுகள் அனைத்துமே நாங்கள் பாராட்ட வேண்டிய தேவை இருக்கின்றது. இலங்கையை நீங்கள் எவ்வாறு கவனிக்கின்றீர்களோ, எவ்வாறு உதவுகின்றீர்களோ, அதே அளவான உதவியையும் இந்த மீனவர்கள் நடவடிக்கையில் நீங்கள் காட்ட வேண்டும். சிஎஃப் ஸ்ரீலங்கா பகுதிக்குள் தமிழக மீனவர்களாக இருந்தாலும் சரி, அல்லது எந்த நாட்டு படகுகள் வந்தாலும் அது கைது செய்யப்பட வேண்டும். கைது செய்யப்பட்டு சட்டத்தின் மூலம் தண்டிக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றோம். தமிழக தலைவர்கள் தங்களது போராட்டத்தை கைவிட்டு அங்கிருக்கின்ற மீனவர்களில் எல்லை தாண்டாமல் பார்த்துக் கொள்ள வேண்டியது அவர்கள் பொறுப்பு என்பது. இந்த வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் சிஎஃப் ஸ்ரீலங்கா கடற்பரப்புக்குள் 42 படகுகளுடன் அத்துமீறி நுழைந்த 341 இந்திய மீனவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளமையும் சுட்டிக்காட்டத்தக்கது.